ஒரு சிறிய வீடு, கிராமத்து வீட்டில் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்களேன். இந்த புல் என்ன செடினே தெரியல பாருங்க. என்னென்ன சட்டியிலப்பா சட்டி என்னென்ன கிடைக்குதோ அதிலெல்லாம் வச்சிடுறாங்க. இது என்னது, இது என்னன்னு எனக்கு தெரியல. ஓ, தாமரையா பாருங்களேன். என்னங்க இது ஆச்சரியமாக இருக்குது. இது கூட இதை பாருங்கள். இது எப்படி பிளாஸ்டிக்கு என்னென்ன கிடைக்குதோ அதிலெல்லாம் வச்சிடுறாங்க. இதான் தொட்டாசினிங்கயோ ஒரு வாட்டி காட்டினேன்ல. தொட்டாசினிங்கன்னு உங்கள்கிட்ட ஏற்கனவே காட்டியிருப்பேன். அது எப்படி போயிடுச்சுன்னு பாருங்களேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பூ பாருங்க. இது என்ன பூடா? ஆமாம், இது என்னமோ ஒரு பூவில் எனக்கு தெரியல, சாரி. ஆமாம், இந்த நல்லா வருமே. இந்த வெள்ளைப்பூ மாலையிலெல்லாம் கட்டுவோம்ல, அந்த பூ. அந்த பாருங்க செடிகள் சின்ன இடத்துல எவ்வளோ அழகாக வந்து பசுமையாக இப்படி இருக்காங்க, வச்சுருக்காங்க பாருங்கள். தொட்டாச்சினிங்க கீழேயும் இருக்கு. இந்த தொட்டாச்சினிங்க, ஆமாம் கரெக்டு. இந்த தொட்டு காட்டு. இது கடையிலெல்லாம் சந்தையிலெல்லாம் செடிகள், கீரை வகைகள். இந்த பக்கமெல்லாம் கீரை வகைகள், மிளகாய் செடி, கீரை, பல வகை கீரைகள்லாம் இதில் இருக்குது. பசலைக்கீரை, அந்த கீரை அப்படின்னு துண்ணூற்றி பச்சை நிறையா இருக்குது. இந்த சைடு பாருங்கள், இங்கே பாருங்கள், இதுலேயும் பாருங்கள். இந்த சைடும் நெல்லிக்காய் மரம். இங்கே பவளமல்லி ஒரு வாட்டி காட்டினேன். இது செம்பருத்திங்க அழகாக காலையில் பூக்கும். இங்கே பவளமல்லி இது வெட்டிட்டாங்க. வெத்தலை கொடி ஏற்கனவே உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். அதுவும் வெத்தலை கொடியும் எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ செடிகள், வெத்தலை கொடிகள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதெல்லாம் வர்றதெல்லாம் இது இங்கே பாருங்கள். இங்கிட்டலாம் வெறும் மரங்கள் தான், பசுமையான மரங்கள். இங்கிட்ட தென்னை மரம், இல்லை பசுமையான வீடுகள். எவ்வளோ அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது.